கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் அந்த லெட்ஜர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் நான். ஒரு ஸ்கூல் இம்போஷன் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும் அது. நீங்கள் சரவணம்பட்டி இல்லைங்க, சவுத் ஆப்பிரிக்காவில் பிரான்ச் ஆரம்பித்தா கூட இந்த சிஆர்எம் வச்சு ரன் பண்ணலாம். இன்னைக்கு என்னோட டெல்ஃபி டெக்னாலஜியோட ஃபவுண்டர் விமல் கண்ணன் இருக்காரு. ஒரு 7 இயர்ஸ் பிஃபோர் எப்படி 3 லெட்ஜர் நோட்ல ஒரு டாக்குமெண்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தவர் எப்படி இன்னைக்கு டிஜிட்டலா டிரான்ஸ்ஃபார்ம், அதுவும் சிஆர்எம் யூஸ் பண்ணி இன்னைக்கு எப்படி டிஜிட்டலா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காருங்கிற அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனோட ஜேர்னியை இன்னைக்கு அவர்கிட்ட நம்ம எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராஜ் செல்வா ஃபார் யுவர் டிஜிட்டல் டிஎன்ஏ. தேங்க்யூ. நீங்கள் கேட்ட கொஷனுக்கு வந்து என்னோடது மிகப்பெரிய ஜேர்னி அது. 2004 கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் அந்த லெட்ஜர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். ஸோ லெட்ஜர் யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் வந்து கம்ப்யூட்டர் அண்ட் லேப்டாப் சர்வீஸ் அப்படிங்கிறப்போ அந்த கம்ப்யூட்டரோடவும் லேப்டாப்போடவும் வர்ற அக்சசரிஸ் அதிகம். அதே மாதிரி வர்ற மெட்டீரியல் இன்வெர்ட் ஆகணும். இன்வெர்ட் ஆகிற மெட்டீரியல் வந்து ஒரு இன்ஜினியருக்கு அசைன் பண்ணணும். அதை அசைன் பண்ணதுக்கப்புறம் அது என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சு ஒரு எஸ்டிமேட் போட்டு கஸ்டமருக்கு நம்ம சொல்லணும். ஸோ இப்போ இவ்வளோ பெரிய ப்ராசஸாக இருந்த விஷயத்த ஒரு லெட்ஜரில் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னா, இல்லை நீங்கள் நினச்சி பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை ஒரு ஸ்கூல் இம்போஷன் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும் அது. எல்லாம் ஃப்ரண்ட் ஆஃபீஸில் எழுதிக்கிட்டே இருப்பாங்க, ரெடி பண்ணால் இன்ஜினியரும் எழுதிக்கிட்டே இருப்பார். இதை மாதிரி வந்து ஒரு 13 வருஷம் நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம். அப்புறம் இன்னொன்று, வர்ற மெட்டீரியல் கூட வர்ற அக்சசரிஸை மிஸ் பண்ணிடுவாங்க. அப்போ நம்ம கஸ்டமருக்கு ரிட்டர்ன் கொடுக்கும்போது இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். இதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோம். அப்புறம் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ கஸ்டமர் எனக்கு கால் பண்ணி கேட்டால் எனி டைம் என்னால் வந்து அவருக்கு அவருடைய கொடுத்த மெட்டீரியல் என்ன பொசிஷனில் இருக்குன்னு என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நான் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருப்பேன், வீட்டில் இருப்பேன். அப்போது அந்த லெட்ஜர் பக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் என்னால் அந்த கஸ்டமருக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியுமோ அது கொடுக்க முடியும். ஸோ இப்போ நான் எங்கே இருக்கணும், அங்கே வந்து என்னுடைய லெட்ஜர் இருந்துச்சு அப்படின்னால்தான் அந்த கஸ்டமருக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணவே முடியும். அப்போ அவர் எனக்கு கால் பண்ணுவார், ஒரு நிமிஷம் இருங்க ஆஃபீஸில் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆஃபீஸுக்கு கால் பண்ணி என்ன ப்ராசஸ்ன்னு ஃப்ரண்ட் ஆஃபீஸுக்கு கேட்டால், சார் அது சர்வீஸில் இருக்கும்பாங்க. திரும்ப சர்வீஸுக்கு கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி பேசி இப்போ இவ்வளோ பெரிய ப்ராசஸ் நான் பண்ணிவிட்டு அந்த கஸ்டமருக்கு சொல்கிறதுக்குள்ளே அவருக்கு என்னடா இன்னும் ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிப்பார். ஸோ இதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சொல்யூஷன் வந்து நான் தேடிட்டே இருந்தேன், இந்த மாதிரி சாஃப்ட்வேர் ஓரியன்டாக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறப்போ. பட் ஆனால் எனக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு யூசர் ஃப்ரெண்ட்லி என்னென்னா, நான் எப்படியெல்லாம் லெட்ஜர் மெயின்டைன் பண்ணணும் அதே மாதிரி சாஃப்ட்வேரும் எனக்கு இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து எனக்கு சிஆர்எம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களோட இன்ட்ரொடக்ஷன் எனக்கு கிடைக்கிது. அப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறப்போ இந்த சிஆர்எம் பண்ணணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் எதுவுமே ஹெசிடேட் பண்ணாமல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு உட்காந்து உங்கள் டீம் கேட்குறப்போ நான் இது ஒரு கதை மாதிரியே சொன்னேன் அவங்களுக்கு. அதை அவங்க இன்புட்ஸை எடுத்துக்கிட்டு அப்படியே டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ ஏற்கனவே இருக்கிற ஒரு டிசைன்டு சிஆர்எம் யூஸ் பண்ணுறதுக்கும் கஸ்டமைஸ்டாக நீங்கள் பண்ணி கொடுத்ததுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க அது. கண்டிப்பாக. ஏன்னா ஆக்சுவலாக வந்து உங்கள் பிஸ்னஸ்க்கு வந்து ஆல்ரெடி இருக்கிற ரெடிமேட் ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பாக சூட் ஆகாது. ஸோ அதுக்காகவே கம்ப்ளீட்டாக நம்ம கஸ்டமைஸ்டாக பண்ணோம். இல்லை அது வந்ததுக்கப்புறம் ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க, சூப்பரான ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. நான் வந்து ஏதாவது ஒரு கஸ்டமருக்கு அதை பற்றி அப்டேட்ஸ் கொடுக்கணுன்னா நான் என் ஆஃபீஸ்லேருந்து லெட்ஜர் நோட் பக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் அப்டேட்ஸ் கொடுக்க முடியும். நீங்கள் அது இன்னைக்கு எந்த அளவுக்கு இப்போது சிஆர்எம் வந்ததுக்கப்புறம் லைக் மொபைல் ஆக்சஸ் வந்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குங்க? இல்லை, இப்போ இது வந்து கஸ்டமருக்கு மட்டும் இல்லைங்க. இன்னொரு மெயின் பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா, இந்த சிஆர்எம்ங்கிறது ஆக்சுவலாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மேலேயே நம்ம நின்று பார்த்துட்ருக்கிற மாதிரி தான் ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் ஒரு இன்வெர்ட் பண்ணுற மெட்டீரியல் என்ன டைமுக்கு என்ன டேட்டில் இன்வெர்ட் பண்ணுறாங்கன்னு வந்துடுது. அப்போ ஒரு இன்ஜினியருக்கு அசைன் பண்ணிடுறாங்க. அப்போ அசைன் பண்ண டைம் அண்ட் டேட் வந்துடுது இல்லைங்களா? கரெக்ட். இப்போ நான் பார்க்குறப்போ அந்த இன்ஜினியர் வந்து எப்போ வந்திருக்கு, அதை ஏன் இன்னும் பார்க்காம இருக்காரு. இப்போ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கோம். இப்போ அவங்களுக்கு என்ன பயம்னா, சார் இதோட கொஷின் பண்ணுவார், ஒரு நாள் ஆயிடுச்சா இல்லை 1 மணி நேரம் ஆகி பார்க்கலையா அப்படிங்கிறதெல்லாம் கேள்வி கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஒர்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆட்டோ பைலட் மோட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க.
இப்போ 2017 நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அது டெவலப்பெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு 6 months பீரியட் டைம் எடுத்தது. அண்ட் அப்டேட் சப்போர்ட்டும் நீங்கள் இன்னைக்கு டில் டேட் வரைக்கும் கொடுத்துட்ருக்கீங்க நீங்கள், அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. பட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, என்னால் வந்து கான்ஃபிடெண்ட்டாக என்னுடைய ஆஃபீஸை என்னோட ஸ்டாஃபை நம்பி கொடுத்துட்டு நான் ஒரு 20 நாள் நான் ஆஃபீஸ்க்கே வரலைனாலும் ஆஃபீஸ் ரன் ஆகும். ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு பயம் என்ன அப்படின்னா, நமக்கு வந்திருக்கிற வேலையை இந்த டைமில் நம்ம ஸ்டார்ட் பண்ணி முடிச்சு அது கம்ப்ளீட்டட்னு கொடுக்கல அப்படின்னா சார் கொஷின் பண்ணுவார் அப்படிங்கிறது ஒரு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய இன்ஜினியர்ஸ்க்கும் ஒரு பயம் இருக்குது. அதே மாதிரி கஸ்டமருக்கு எங்கே இருந்தாலும் நம்ம மொபைலில் அதை பார்த்து அவருக்கு சார் இந்த பொசிஷனில் இருக்குது இந்த இன்ஜினியர், ஏன்னா இவங்க போட்டுருவாங்க அண்டர் ப்ராசஸ்ஸு கிரிட்டிக்கலாக இருக்கா இல்லை ஃபினிஷ் ஆகிடுச்சுன்னா உடனே நான் அவருக்கு அதனுடைய சொல்யூஷன் நான் சொல்லிட போகிறேன். அவ்வளோதான். சூப்பர். இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் இடையில அப்போ பேசிகிட்டு இருக்கையில் ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னீங்க. லைக் எனக்கு அந்த பர்டிகுலர் மந்த் எத்தனை ஜாப் இன்வேர்ட் ஆகிருக்குது, எத்தனை ப்ராடக்ட்ஸ் அவுட்வேர்ட் ஆகிருக்குதுங்கிற கம்ப்ளீட் டேட்டாலாம் நான் ஒவ்வொன்றையும் எடுத்து ஒரு ஆடிட்டருக்கு ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கோ இல்லை எனக்கே கஸ்டமர்ஸ் வந்து ட்ராக் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது நீங்கள். பட் இப்போ இந்த சிஆர்எம்மில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அது ஒரு தனி நம்ம ஒரு டேஷ்போர்டாகவே வச்சது. ஐ ஹோப் அது ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கே தெரியுமான்னு எனக்கு தெரில, இதில் கிட்டத்தட்ட வந்து 50+ ரிப்போர்ட்ஸ் எடுக்கலாங்க. சூப்பர். ஒரு மெட்டீரியல், அதாவது தனித்தனியாக ஒரு மெட்டீரியல் லேப்டாப்பில் வந்து எவ்வளோ ஓகே ஆகிருக்கு, எவ்வளோ ரிட்டர்ன் ஆகிருக்கு, எவ்வளோ ரெடி பண்ண முடியல, இந்த இன்ஜினியருக்கு நம்ம இதனால் வரைக்கும் எவ்வளோ ஜாப் அசைன் பண்ணியிருக்கோம், சூப்பர், அவர் எவ்வளோ ரெடி பண்ணியிருக்காரு, எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு, அவர் பண்ண மெட்டீரியல் எத்தனை டைம் ரிப்பீட் ஆகிருக்கு. இப்போ இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கும்போது நீங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் டச்சில் அந்த ரிப்போர்ட் எடுத்து காலையில் நான் ஒவ்வொரு இன்ஜினியருக்கும் நான் இண்டிவிஜுவலாக அனுப்பிச்சிருப்பாங்க. இவ்வளோ பெண்டிங் இருக்குது, உன்னோட ஜாபை நீ பார்க்கணும் அப்படின்ட்டு. ஸோ இதில் ரிப்போர்ட்ஸுங்கிறது வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 50+ ரிப்போர்ட்ஸு நான் சொல்கிறேன் சாதாரணமாக, அவ்வளோதான் நான் எடுத்திருக்கேன். பட் இதில் இண்டிவிஜுவலாக வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 ரிப்போர்ட்ஸ் பக்கம் எடுக்கலாம். வெரி குட். சூப்பர். இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு 17 இயர்ஸாக லைக் ஒரே பிரான்ச்சை வச்சு ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்க. இந்த சிஆர்எம் வந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு செகண்ட் பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, தேர்ட் பிரான்ச் பைப்லைனில் இருக்குது. எக்ஸ்க்ளூசிவாக உங்களோடதெல்லாம் வந்து ஒரு சர்வீஸ், அது கம்ப்யூட்டர் சர்வீஸ்லேயும் சிப் லெவல் போர்டு லெவல் சர்வீஸ் பண்ணுறவங்க ஃபியூ மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து இந்த சிஆர்எம்மோட சப்போர்ட் வந்து இப்போ உங்களுக்கு நீங்கள் செகண்ட் பிரான்ச்சுக்கும் பிரான்ச் ஆட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் வந்திருக்கு. அதை ட்ராக் பண்ணுறதுக்கெல்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது, எவ்வளோ டைம் சேவ் ஆகுது, உங்களோட எஃபிஷியன்சி எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் சொன்னால் இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும். ஆக்சுவலாக வந்துங்க, நம்மளுடைய சிப் லெவல் சர்வீஸ் ஃபீல்டில் ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி ரன் பண்ணுறதே மிகப்பெரிய சேலஞ்சுங்க. ஏன்னா இது ஒரு சர்வீஸ் இன்ஜினியரு, அவங்களுடைய எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு இது எல்லாமே வேணும். சரிங்களா? அப்போ வந்து இந்த பிரான்ச்சுங்கிற ஐடியாலாம் எனக்கு சுத்தமாகவே இல்லை நான் ஆரம்பிக்கிறப்போ. இப்போ நிறைய பிஸ்னஸில் வந்து ஃப்ரான்ச்சைசி மாடலில் எல்லாம் கொண்டு போகிறாங்க. பட் நம்ம சர்வீஸ் ஓரியன்டான ஃபீல்டில் இப்போ எனக்கு 30 years எலக்ட்ரானிக்ஸ் நாலேஜ் இருக்குது. அதை வச்சு அது கீழே இன்ஜினியர்ஸை வச்சு நம்ம ஒர்க் பண்ணுறப்போ நான் அந்த இடத்துல இருந்தால் தான் அதை ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு மாறிச்சு இந்த சிஆர்எம்னால். அப்போ எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏன் இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கக்கூடாது? ஏன்னா நம்ம பிரான்ச்சை வாட்ச் பண்ணுறதுக்கு தான் சிஆர்எம் இருக்கு, நம்ம சிஆர்எம்ஐ மட்டும் வாட்ச் பண்ணால் போதும். கரெக்ட். அப்போ சரவணம்பட்டியில் ஒரு பிரான்ச் நான் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கும் வந்து இன்ஜினியர்ஸ் போட்டு அதுக்கும் சிஆர்எம் நம்ம அவங்களுக்கு ஒரு லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு, இதில் என்ன பியூட்டின்னு கேட்டிங்க அப்படின்னா, நிறைய பக்கம் இந்த சாஃப்ட்வேர் கொடுத்தா சிங்கிள் யூசரு, நீங்கள் டூயல் யூசர் வேணுமா, 5 யூசர் வேணுமா, இதெல்லாம் பிரச்சனை இருக்கும். பட் எனக்கு வந்து என்னென்னா, ஒரு யூஆர்எல்ல லிங்க்கு, அந்த லிங்க்கு ஒரு இன்ஜினியரை க்ரியேட் பண்ணி அவனுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா, நீங்கள் சரவணம்பட்டி இல்லைங்க சவுத் ஆஃப்ரிக்காவில் பிரான்ச் ஆரம்பித்தா கூட இந்த சிஆர்எம் வச்சு ரன் பண்ணலாம். இப்போ எனக்கு இன்னொரு கான்ஃபிடென்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இன்னொரு பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு வேலையை நான் ஆரம்பிச்சிருக்கேன் நான். வெரி குட். சூப்பர். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது விமல் ப்ரோ. ஆக்சுவலாக வந்து டெல்ஃபி டெக்னாலஜிஸ் இன்றைக்கி சிப் லெவல் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத லைக் ஆட்டோமேட் பண்ணி டிஜிட்டலாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி ஒரு க்ரோ ஆகிற உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி, உங்களோட ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஜேர்னி கேட்டதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. லைக் சிஆர்எம்
நிறைய பேருக்கு சிஆர்எம்லாம் ஒரு பெரிய கம்பெனிக்கு தான் தேவை, சின்ன கம்பெனி ஸ்டார்ட் அப்ஸ்க்கெல்லாம் சிஆர்எம் தேவையில்லை அப்படிங்கிற ஒரு மித்து இருக்குது. இது லார்ஜ் பிராண்ட்ஸ் ஸ்மால் பிராண்ட்ஸுங்கிறதெல்லாம் இல்லை. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டில் நீங்கள் டிஜிட்டலாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். டிஜிட்டலாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வெப்சைட்ஸ் தேவை, சோஷியல் மீடியா பேஜஸ் தேவை, மேனுவலாக பண்ணிகிட்டு இருக்கிற டாஸ்க் எல்லாமே ஆட்டோமேட் பண்ணணும். ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி சிஆர்எம் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. உங்களுக்கு லாஸ்ட் மந்த் எவ்வளோ கஸ்டமர் வந்திருக்காங்க, லாஸ்ட் 3 months எவ்வளோ க்ளோசிங் ஆகிருக்கு, எவ்வளோ பிஸ்னஸ் கன்வெர்ட் ஆகிருக்கு, எவ்வளோ கஸ்டமர் ஆர்டர் கொடுக்கல, எவ்வளோ பேர் பைப்லைனில் இருக்காங்க, எத்தனை கஸ்டமர்ஸ் கிட்ட பேமெண்ட் வர வேண்டியது இருக்குது, உங்கள் எம்ப்ளாயி எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கால்ஸ் உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கு, அந்த கால்ஸை எத்தனை கால்ஸை ரிசீவ் பண்ணியிருக்காங்க, எத்தனை கால்ஸை மிஸ் பண்ணியிருக்காங்க, எத்தனை கால்ஸை ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க, ஈவன் இன்வாய்ஸ் ஜென்ரேஷன், கொட்டேஷன் கிரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நீங்கள் ஆட்டோமேட் பண்ண முடியும். இன்றைக்கி சிஆர்எம்ங்கிற ஒரு டூல் இருந்ததுன்னா லைக் க்ளவுடில் வச்சுக்கலாம், மொபைல் ஆப்பாகவும் வந்துடும், மொபைல்லேருந்தும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃபோன் இருந்ததுன்னா போதும், உங்கள் கம்ப்ளீட் டெல்ஃபி டெக்னாலஜிஸோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னி கேட்ட மாதிரியா ஒரு மொபைல் ஃபோன்லேருந்தே உங்களோட ஆர்கனைசேஷனோட கம்ப்ளீட்டாக நீங்கள் மானிட்டர் பண்ண முடியும். ஸோ இன்கேஸ் உங்கள் கம்பெனிக்கு சிஆர்எம்ங்கிற மாதிரி ஒரு டூலை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னா தயவு செஞ்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறையா பிஸ்னஸ் ஓனர்ஸோட இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, என் கம்பெனிக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ்டு ப்ராடக்ட்ஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. டோன்ட் வரி, 1 to 3 டோட்டல் வெப் சொல்யூஷன்ஸ் கஸ்டமைஸ்டாக உங்களுக்கு தகுந்த மாதிரியா சிஆர்எம் எங்களால் டெவலப் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரியா உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னி சக்ஸஸ் ஸ்டோரிஸையும் நான் அடுத்த வீடியோவில் போடணும். இன்கேஸ் நீங்கள் சிஆர்எம் யூஸ் பண்ணலான்னா பிளான் பண்ணிக்கங்க.